சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1வது வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாதபடி, ஆவியினுடைய வழிகள் இல்லாதபடி, பரியாசக்காரர் உட்கார்விடத்தில் உட்காராதபடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. பரியாசக்காரர் உட்கார்விடத்தில் நாம் உட்காரக்கூடாது. நமக்கு தெரியும் பரியாசக்காரன்னா, நமக்கு தெரியும். நம்ம அப்படியே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோட்டில் 2 பேர் 3 பேர் அப்படி சும்மா வேலைக்கு போகாமல் அப்படியே உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏதோ பேசுவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, சும்மா கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலர்களாய் ஒழுங்கட்டு திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். யாதொரு வேலையும் செய்யாதபடிக்கு இந்த பரியாசக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, சும்மா உட்காந்து ஏதோ கதைகளை பேசிக்கிட்டு பிரயோஜனமே இல்லாமல், அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு வீண் அலுவல்களை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் அப்படிதான் சொல்கிறது. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலாய் ஒழுங்கட்டு திரிகிறார்கள் என்று சொல்லி தெசலோனிக்கேயருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் 10வது வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:10, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு வேலை செய்ய மனசு இல்லாமல் இருந்தால் என்ன செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூடாது. இவங்கெல்லாம் சும்மா பரியாசக்காரர்கள், வீண் அலுவலர்கள், சும்மா உட்காந்து ஏதோ ஒரு கதைகளை பேசி வேண்டாத கதைகளை பேசுகிறவர்கள் இல்லையா. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூடாதான். இவங்க என்ன செய்வாங்க, சும்மா உட்காருவாங்க, 4 பேருக்கு ஒரு கதை பேசுவாங்க, அப்படியே கிளம்பிட்டு போய் சாப்பிட வேண்டியது, திருப்பி வந்து உட்காந்து கதை பேச வேண்டியது. இதுதான் அவங்களுடைய அலுவலர். வேலைக்கே போக மாட்டாங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 18:9, தன் வேலையிலே அசதியாக இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்முடைய வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. நம்ம வேலை தான் நமக்கு முக்கியம் சொல்லி போகணும். இந்த பரியாசக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, வேலை செய்ய விட மாட்டாங்க. அப்படி வேலைக்கு செய்ய போகிறவங்களையும் தடுத்து சும்மா வேணாத பேசி அப்படியே இப்பட்ட காரியங்களில் ஈடுபட வைப்பாங்க. அவங்களும் செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, மற்றவங்களையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதிருந்தால் அவன் ஆசை அவனை கொல்லும் என்று சொல்லி. சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய சம்மதியாதிருந்தால் அவன் ஆசை அவனை கொல்லுமா. இப்படியாய் நம்ம ஆசைப்படுவோம், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டே அப்படியே அவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அநேகர் உண்டு. இந்த நாளில் கூட சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அவங்க அசதியாய் வேலை செய்யாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். வேலைக்கு செய்கிறவங்களையும் வேலை செய்ய விடாமல் தடுப்பாங்க. அப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதாம், உட்காரக்கூடாதாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக வாலிப தம்பிகள் வாலிப தங்கச்சிகள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போனாலும் அவங்களுடைய நண்பர்கள் போக விடாமல் தடுக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களோடு உடன்படக்கூடாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் கூட இதை கேட்கிற அருமையான வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, வேண்டாத காரியங்கள், வேண்டாத வாதங்கள்
உட்கார்ந்து வீண் அலுவலர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். வேறு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் நீசருக்கு முன்னால் நிற்காதபடிக்கு ராஜாவுக்கு முன்னால் நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வேலையில் நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வேலை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கண்களை படிச்சோம். ஆண்டவரே, உடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைபெற முடியாது செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே சோதரிக்கிறோம். அப்பா, 3 நாட்களாக நாங்கள் பார்த்தோம். அப்பா, ஆண்டவரே துன்பாக்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, பார்வையினுடைய வழியில் நிற்கக்கூடாது, இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது என்று சொல்லி தேவரி எங்களுக்கு சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த ஆலோசனை முடியாமல் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகர் ஆண்டவரே இந்த நாளில் வேலை செய்ய சம்மதிக்காதபடிக்கு ஆண்டவரே சோம்பரியாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒட்டிக்கொண்டு இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே சோதரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு திருந்த கத்த கிருபை செய்யாமல் ஜெபிக்கிறோம். இந்த கடத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பொருட்படுத்திக்கொள்ளும், வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.